நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பனாரும். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர்லேருந்து நம்ம ஊருக்கு போயில என்னென்ன ஜாமான்லாம் வாங்கிட்டு போகணும், அதை எப்படி பேக் பண்ணணும், எதை ஹேண்ட் லக்கேஜில் வைக்கணும், எதில் லக்கேஜில் வைக்கணும் அப்படின்ற எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஊருக்கு போகிற மாதிரி ஐடியா இருந்தது அப்படின்னா இந்த திங்ஸு இந்த மாதிரி பேக் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா நல்லபடியாக போகலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் ஊருக்கு போனார், அவருக்கு பேக் பண்ணி கொடுத்தேன். நான் தான் போய் பேக் பண்ணி கொடுத்தேன். ஸோ அதை எப்படி பேக் பண்ணோன்ற அந்த வீடியோவையும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில தகவல்களையும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா புதுசாங்கிற சிங்கப்பூர் வந்துட்டு திருப்பி ஊருக்கு போகிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நிறைய பேருக்கு சிங்கப்பூர்லேருந்து ஊருக்கு போயில என்ன பொருள் வாங்கிட்டு போகணுன்னு தெரியும், எப்படி பேக் பண்ணிட்டு போகணும் அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ அவங்களாம் தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஓகேங்களா? ஏன்னு கேட்டால் அப்புறம் நீங்கள் கமெண்டில் கழுவி ஊற்றுவீங்க, எனக்கு நல்லா தெரியும். இது எங்களுக்கு தெரியாதா, இதேண்டா சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. உங்களுக்கான வீடியோ இது கிடையாது. ஓகேங்களா? நம்ம வீடியோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான வீடியோ தான், தெரிஞ்சவங்களுக்கான வீடியோ கிடையாது. ஓகேங்களா? ஓகே. சிங்கப்பூர்லேருந்து போகிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு மிகப்பெரிய ஒரு கனவாக இருக்கும். சிங்கப்பூர் வந்ததுலேருந்தே ஒவ்வொருத்தவங்களும் ஊருக்கு போயால் அதை பார்த்துக்கிட்டே இருப்போம். எப்படா நம்ம ஊருக்கு போவோம், நம்ம சொந்த ஊருக்கு போவோம், நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்ப்போம், அப்பா அம்மா பார்ப்போம் அப்படின்ற கனவுகள் ஒவ்வொரு நாளும் காண்டுக்கிட்டே இருப்பாங்க சிங்கப்பூரில் இருக்கவங்க. சிங்கப்பூரில் பார்த்திங்க அப்படின்னா சிங்கப்பூரில் இருக்க ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா தீபாவளி, பொங்கல், ரம்ஜானாக இருக்கட்டும், கிறிஸ்மஸாக இருக்கட்டும், எல்லா நாளும் என்னைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க ஊரில் போய் இறங்குற நாள் தான் இது எல்லாமே அவங்களுக்கு. ஓகேங்களா? எந்த டேட்டில் போய் இறங்குறாங்களோ அன்றைக்கி தான் இந்த எல்லா பண்டிகையும் அவங்களுக்கு. அது இங்கே இருக்கவங்களுக்கு அதோட வழி என்ன அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியும். அப்படி போகிறப்ப பார்த்திங்க அப்படின்னா மெயினான திங் லக்கேஜ் தான். நம்ம ஃப்ளைட்டில் போகிறோம் அப்படின்றப்ப லக்கேஜ் இவ்வளோ தான் கொண்டு போகணும் அப்படின்ற ரூல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சிங்கப்பூர்லேருந்து போயல பார்த்திங்க அப்படின்னா லக்கேஜ் ப்ராப்ளம் எப்பயுமே வரும். ஒரு டைம் 2 டைம் கிடையாது. நீங்கள் இங்கே சிங்கப்பூர்லேருந்து ஊர்லேருந்து வரையில் கூட லக்கேஜ் அதிகமாக இருக்காது. ஆனால் சிங்கப்பூர்லேருந்து போகையில் பார்த்திங்க அப்படின்னா லக்கேஜ் ப்ராப்ளம் வரும். அப்படி என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்கேஜ் அதிகமாகிடும். நீங்கள் இப்போ இங்கேருந்து ஊருக்கு போகிறீங்கன்னு வச்சுங்களேன், ஊருக்கு போயால் எல்லாட்டையும் சொல்லிட்டு தான் நம்ம போவோம். அப்படின்றப்ப பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஊருக்கு கிளம்புறது தெரிஞ்சோடனே ஆர்டர் அங்கேருந்து வர ஆரம்பிச்சிடும். எனக்கு லைட்டு வேணும், எனக்கு ஃபோனு வேணும், எனக்கு வாட்ச் வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் வரும். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வாங்குவோம். ப்ளஸ் இங்கேருந்து நம்ம ஊருக்கு போகிறப்ப பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம ரிலேட்டிவ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் கொஞ்சம் லக்கேஜ் கொடுப்பாங்க. கொஞ்சம் இருக்கா எங்கள் வீட்டில் கொண்டு போய் கொஞ்சம் 2-3 சாக்லேட் வாங்கி தரேன், கொண்டு போய் கொடுத்துரு அப்படிம்பாங்க. ஸோ அது மாதிரி வர்ற லக்கேஜும் வெயிட் அதிகமாகிடும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு போகல லக்கேஜ் இவ்வளோதான்னு லிமிட் இருக்கும். மேக்ஸிமம் இங்கேருந்து போயால் 20 கிலோ லக்கேஜ் போடுவாங்க. ஹேண்ட் லக்கேஜ் 7 கிலோ போடுவாங்க. இதுதான் போடுவாங்க. சில பேர் கொஞ்சம் அதிகமாக போட்டு போயிடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நாள் கழிச்சு போகிறீங்க, நீங்கள் எவ்வளோ திங்ஸ் வாங்க போகிறீங்கன்றதை ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுங்கள். அதை பிளான் பண்ணி டிக்கெட் போடுங்க. நீங்கள் டிக்கெட் போடையிலே நீங்கள் லக்கேஜ் எவ்வளோ தேவையோ அதை கரெக்டாக போட்டுட்டிங்க அப்படின்னா 30 கிலோவும் போடலாம், 40 கிலோ மேக்ஸிமம் 40 கிலோ வரைக்கும் போடலாம். ஸோ லக்கேஜை பிளான் பண்ணிக்கிட்டு டிக்கெட் போடுங்க. அதிகமாகவே போட்டுருங்க முடிஞ்ச வரைக்கும். ஏன்னா கம்மியாக போட்டு அதிகப்படுத்தணும், எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா காசு அதிகமாகும். இன்னும் ஏர்போர்ட்டில் போய்ட்டு நீங்கள் அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாகும். இப்போ இந்த வீடியோவில் ப்ளே பண்ணுற மாதிரிலாம் இவருக்கு பார்த்திங்க அப்படின்னா 20 கிலோ லக்கேஜ் அதிகமாகிடுச்சு. இவர் ஏர் ஏசியாவில் போகிறாப்புல. ஸோ அதுக்கு எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படின்னா $240 $140 $140 கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட $7,000 கிட்ட கேட்டிருக்காங்க. இது ஒரு லக்கேஜ் போடையிலே கரெக்டாக போட்டிருந்தாரு அப்படின்னா அவ்வளோ அமௌண்ட் இருக்காது. ஒரு $30-40 தான் எக்ஸ்ட்ரா ஆகிருக்கும். ஸோ அந்த தவறை பண்ணாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே அதிகமான லக்கேஜ் போட்டுருங்க. ஓகேங்களா? ஓகே, லக்கேஜ் போட்டுட்டிங்க. இன்னொரு பின் குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ திங்ஸும் வாங்கிட்டு தான் போகணுமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. நிறையா பேர் எந்த திங்ஸுமே வாங்காமல் வீட்டில் வர்றதை ஊருக்கு வர்றேங்கிறத சொல்லாமல் கூட நிறையா பேர் போவாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் ட்ரெஸ்ஸோடு போன ஆளெல்லாம் எனக்கு தெரியும். காலையில் வேலைக்கு போய்ட்டு வருவாங்க, ஈவினிங் ஃப்ளைட்டு அப்படின்னா காலையில் வேலைக்கு போய்ட்டு ஈவினிங் அப்படியே ஏர்போர்ட் போயிடுவாங்க, ஃப்ளைட்டில் ஏறி போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்களையும் தெரியும். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக ட்ரெஸ்ஸிங்லாம், அதாவது அவங்களுக்கு ஒரு மைண்டில் நம்ம ஊருக்கு போயில இப்படி தான் போகணும் அப்படின்றது இருக்கும். ஸோ அதுபடி போவாங்க. ட்ரெஸ்ஸெல்லாம் இதுக்குன்னே ஜர்கின்லாம் எடுத்துக்கிட்டு, ஏன்னா ஏர்போர்ட்டில் ரொம்ப குளிரும், ஃப்ளைட்லேயும் ரொம்ப குளிருன்றதுனால ஜர்கின்லாம் போட்டுக்கிட்டு, சில பேர் எதுக்கு அந்த ஜர்கின் போடுறோன்னு தெரியாமல் சில பேர் போட்டுட்டு ஷூவெல்லாம் மாட்டிட்டு டிப்டாப்பாக போவாங்க. ஸோ இது மாதிரிலாம் ஊருக்கு போகிறவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா? சில பேர் இப்படி போவாங்க. ஓகே, அடுத்தது லக்கேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 விதமாக லக்கேஜ் பேக் பண்ணலாம்.
ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா பெட்டி கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து முன்னாடி அது ரொம்ப அதிகமாக இருக்கும், இப்போ வந்து அது குறைஞ்சிருச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா டீசெண்டாக இருக்காது பெட்டி கட்டினா அப்படின்ற மாதிரி நிறையா பேர் நினைக்கிறாங்க. ஆனால் பெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெட்டி கட்டுறது தான். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா பெட்டி வந்து வெயிட் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதே ஒரு நீங்கள் சூட் கேஸ் வாங்கினீங்க அப்படின்னா, இப்போ என் ஃப்ரெண்டு வந்து சூட் கேஸ் அந்த வீடியோவில் பின்னாடி நான் அந்த வீடியோ ப்ளே பண்ணி விட்றேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவர் லக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சூட் கேஸ் மட்டுமே வந்து 5 கிலோ வந்தது. ஸோ வந்து நீங்கள் இதே இது பெட்டியில் போட்டிங்கன்னா 1 கிலோ 2 கிலோ தான் பெட்டி வரும். ஸோ வந்து பெட்டியில் கட்டிக்கலாம். காஸ்ட்லியான பொருள்லாம் நீங்கள் லக்கேஜில் வச்சுக்கலாம், ஓகேங்களா? சாரி, ஹேண்ட் லக்கேஜில் வச்சுக்கலாம். சாக்லேட்டு இந்த லிக்விட் ஐட்டம் எல்லாத்தையும் வந்து பெட்டியில் போட்டுடலாம், ஓகேங்களா? ஸோ வந்து முடிஞ்ச வரைக்கும் பெட்டி கட்ட பாருங்கள். முடியாத பட்சத்தில் வாங்கிக்கோங்க. சூட் கேஸில் கொண்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சூட் கேஸ் மட்டுமே தனியாக ஒரு 4 கிலோ 5 கிலோ உங்களுக்கு எடுத்துக்கும். அதுக்கு போக மீதி தான் வந்து உங்கள் திங்ஸை வந்து நீங்கள் லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ வந்து இது எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணி கவனத்தில் வச்சுக்கிட்டு இது பண்ணுங்கள். நீங்கள் பிளான் பண்ணிடுங்க முன்னாடியே. உங்களோட பட்ஜெட் எவ்வளோக்கு நீங்கள் திங்ஸ் வாங்கணும் அப்படின்றது எல்லாத்தையும் தெளிவாக பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி எங்கே கம்மியாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே நம்மள்ட்ட வீடியோ இருக்குது. திங்ஸ்லாம் எங்கே கம்மியாக கிடைக்குன்றதுக்கும் வீடியோ, சாக்லேட்லாம் எங்கே கம்மியாக கிடைக்குன்றதுக்கும் நான் விளாகில் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். அங்கெல்லாம் வந்து திங்ஸை வாங்கினீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக வரும். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே திங்ஸை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லபடியாக சிங்கப்பூர்லேருந்து ஊருக்கு போயிட்டு நல்லபடியாக வாங்க, ஓகேங்களா? இந்த லக்கேஜ் பிரச்சனை அப்படின்றது பார்த்திங்கன்னா வெயிட் வந்து அதிகமாகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து நீங்கள் பேக் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் டார்ச் லைட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃபோன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பொருளுக்குமே அட்டை பாக்ஸில் தான் பேக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த அட்டை பாக்ஸ்லாம் நீங்கள் பிரிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அட்டை பாக்ஸ்லாம் பிரிச்சுட்டு பேக் பண்ணீங்க அப்படின்னா வந்து இன்னும் வெயிட் ரொம்ப குறையும், அதுலேயும் கொஞ்சம் வெயிட் குறையும். ஸோ இது மாதிரி எந்தெந்த வகையில் உங்களுக்கு வந்து தேவையில்லாத பொருட்களை எடுத்துகிட்டு போகாமல் வெயிட் வந்து குறைக்க முடியுமோ அந்த மாதிரி குறைச்சி கொண்டு போனீங்க அப்படின்னா வந்து எல்லா பொருளுமே மோஸ்ட்லி நீங்கள் கொண்டு போயிடலாம். இல்லை அப்படின்னா வந்து உங்கள் நண்பர்கள் யாராவது, நிறைய பேர் அப்படி தான் பண்ணுவாங்க, வெயிட் அதிகமாயிரும். ஸோ இந்த சாக்லேட் அது மாதிரிலாம் வந்து நம்மளை ஏர்போர்ட்டில் ஏற்றி விட வர்றவங்கள்ட்ட திருப்பி கொடுத்து அனுப்பிடுவாங்க. ஏன்னா அதிக அமௌண்ட்டு கேட்குறாங்க, எனக்கு கொண்டு போக முடியாது, இதை நீ கொண்டு போய் ரூமில் வச்சிரு, இல்லை வேறு யார்ட்டையா கொடுத்துரு அப்படின்ற மாதிரி கொடுத்து அனுப்புகிறவங்களும் நிறையா பேர் இருக்காங்க. சில பேர் எவ்வளோ கேட்டாலும் கட்டிட்டு போகிறவங்களும் இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இல்லாமல் தெளிவாக பிளான் பண்ணீங்க அப்படின்னா நல்லபடியாக வந்து இந்தியா போயிட்டு வந்துடலாம். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. நான் அந்த வீடியோ வந்து எப்படி பேக் பண்ணோம் அப்படின்றத நான் ப்ளே பண்ணுறேன், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பேக் பண்ணையில் எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுருங்க. அதாவது லக்கேஜ் தனியாக, லக்கேஜில் போட வேண்டிய திங்ஸ் தனியாக, ஹேண்ட் லக்கேஜ் தனியாக எடுத்து வச்சுருங்க. மோஸ்ட்லி லக்கேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் லைட்டு, எல்இடி ஜாமான், இந்த லிக்யூட் ஐட்டம், பாடி ஸ்ப்ரே, இந்த மாதிரி எல்லா ஐட்டத்தையும் வந்து லக்கேஜில் எடுத்து வச்சுக்கோங்க. சாக்லேட்டு, மோஸ்ட்லி சாக்லேட்டு, அப்புறம் ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹேண்ட் லக்கேஜில் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே அட்டை பாக்ஸோடு இருக்கும். ஸோ இது எல்லாத்துலேருந்து இருக்க அட்டையையும் பிரிச்சுருங்க. அந்த அட்டையை வந்து ஒரு மிகப்பெரிய வெயிட் வரும். ஸோ வந்து எல்லாத்துலேயும் இருக்க அட்டையை பிரிச்சிட்டிங்க அப்படின்னாவே வந்து உங்களுக்கு வெயிட்டு கொஞ்சம் குறையும், ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா அது பாடி ஸ்ப்ரேலேருந்து எல்லா ஜாமானுமே இருக்குது. ஃபோனு, பர்ஃப்யூமு, ஆயிலு, இந்த மாதிரி எல்லா ஜாமானுமே இருக்குது. இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுருங்க. இது தனியாக எலக்ட்ரிக்கல் ஜாமான். இப்போ இது பார்த்திங்கன்னா இது எல்லாமே லக்கேஜில் போட வேண்டிய பொருட்கள் வந்து இந்த சைடு இருக்குது. சாக்லேட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம தனியாக வந்து சாக்லேட்டை தனியாக வச்சுருக்குறோம், ஓகேங்களா? இதில் ஒன்றுமே ஜாமானே கிடையாது. இது பார்த்திங்க அப்படின்னா வந்து 5 கிலோ வருது. அதை க்ளோஸ் பண்ணுங்க, கையை எடுத்துருங்க. பாருங்கள் 5 கிலோ வருது. ஸோ வந்து பெட்டி கட்டுறது தான் பெஸ்ட்டு. என்னென்ன ஜாமான் வாங்கியிருக்காரு அப்படின்னா, லைட்டு, இந்த பாருங்கள் எல்இடி லைட்டு, அதுக்கப்புறமேட்டு டார்ச் லைட்டு. ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்இடி லைட் வந்து $39, இது வந்து $34. அதுக்கப்புறம் ஃபோன் ஒன்று வாங்கியிருக்காப்புல, விவோ Y21. நம்ம ஆல்ரெடி இதை ரிவ்யூ போட்டிருக்கோம். அதுக்கப்புறமேட்டு இது எல்லாமே பர்ஃப்யூமில் பார்த்திங்கன்னா சார்லி, நிறையா பர்ஃப்யூம் வாங்கிக்கிறேன். இவ்வளோ பர்ஃப்யூம் வந்து எல்லாமே ஊரில் போய்ட்டு ஓசி கொடுக்கறதுக்கு தான் வாங்குறது. $14, இது மொத்தம் 6. அதுக்கப்புறம் ஹேர் ட்ரையர், பிலிப்ஸ் ஹேர் ட்ரையரு $24. மேரேஜுக்காக போகிறாப்புல ஃப்ரெண்டு. ஆலிவ் ஆயிலு, ஜவ்வாது, அதுக்கப்புறம் இது தைலம், கோடாலிக் தைலம், பெரிய பாட்டிலு, சின்ன பாட்டிலு தனித்தனியாக. இது பெரிய பாட்டிலு ஒன்று வந்து $3.80. அடுத்தது பார்த்திங்கன்னா கவுண்டர் பெயின், மூத்தாங்கு. கவுண்டர் பெயின் வந்து இது வந்து கால் வலிக்கெலாம் ரொம்ப நல்லது. ரொம்ப எல்லாருமே அதிகமாக அங்கேருந்து வாங்கிட்டு போவாங்க. இது ரொம்ப எரிச்சலாகவும் இருக்கும், கம்மியாக தான் யூஸ் பண்ணோம், ஆனால் ரொம்ப நல்லா கேட்கும். அடுத்தது மூவு. அதுக்கப்புறம் இந்த தைலம் வந்து பார்த்திங்கன்னா வெட்டுக்காயத்துலேருந்து எல்லாத்துக்குமே போடலாம்.
மூத்தாங் தைலம் இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான, இதுவும் நல்லாயிருக்கும். இங்கேருந்து வர்றவங்க எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்களுக்கு நீங்கள் புதுசாக ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா இது மாதிரி வாங்கிட்டு போகலாம். இந்த லைட்டு எல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் ஊருக்கு போகிறாப்புல. ஸோ எல்லோரும் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால $22 கிட்டத்தட்ட இதுவே $1500 கிட்ட வந்துருச்சு ஜாமான். இது வந்து $40. அதுக்கப்புறம் இதெல்லாம் சாக்லேட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டையுமே தனித்தனியாக பிரிச்சிடணும். லக்கேஜ் வந்து நீங்கள் லக்கேஜ் பேக் பண்ணையில் இது ரொம்ப முக்கியமான விஷயம். தனியாக வந்து சாக்லேட்டு இதெல்லாம் வந்து லக்கேஜில் போட்டுக்கோங்க. ஹேண்ட் லக்கேஜ் லக்கேஜில் அந்த ஐட்டம் எல்லாம் போட்டுங்க, பர்ஃப்யூமு இது எல்லாத்தையும். சாக்லேட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேண்ட் லக்கேஜில் போட்டுங்க. ஹேண்ட் லக்கேஜில் 7 கிலோ தான் கொண்டு போக முடியும். சில ஃப்ளைட்டில் 10 கிலோ கொண்டு போகலாம். ஆனால் இவருக்கு வந்து 7 கிலோ தான். மோஸ்ட்லி ஹேண்ட் லக்கேஜை வந்து அவ்வளோவா செக் பண்ண மாட்டாங்க. ஸோ செக் பண்ணாங்க அப்படின்னா ப்ராப்ளம் தான். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாகவே பேக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கே போய் பிரிச்சுட்டு இருக்க முடியாது, இல்லைன்னா நீங்கள் அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா வாட்ச் வாங்கியிருக்காப்புல. வாட்ச் பார்த்திங்கன்னா $41 சொனாட்டா. இது மாதிரி 2 வாட்ச்சு அவங்க வருங்கால மனைவிக்கு ஒன்று, அவங்க அம்மாவுக்கு ஒன்று வாங்கினாப்புல. ஸோ இந்த ஐட்டம் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இது இல்லாமல் கொஞ்சம் நகையும் எடுத்துருக்காப்புல. ஆனால் இந்த ஐட்டம் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா $1000 சில்லற வந்துச்சு. ஸோ இது மாதிரி தனித்தனியாக பிரிச்சுருங்க. பிரிச்சுட்டு எல்லாத்துலேயுமே அட்டையை பிரிச்சுருங்க. இப்போ இது இருக்குது அப்படின்னா இதை அட்டையை பிரிச்சிடணும். அட்டையை பிரிச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் கம்மியாகும். இவர் சொல்லியிருக்காப்புல. இப்போ நாங்கள் சும்மா யதார்த்தமாக நார்மலாக செக் பண்ணி பார்த்தோம், கிட்டத்தட்ட 10 கிலோ கூட இருக்குன்னு சொல்லியிருக்காப்புல. இப்போ அட்டை பெட்டி எடுக்கிறதுக்காக போயிருக்காரு ஃப்ரெண்டு. பாக்ஸில் நம்ம அட்டை கட்டணும் அப்படின்னம்னா, பெட்டி கட்டணும் அப்படின்னம்னா 5 கிலோ, இந்த 5 கிலோ சேவ் ஆகும். பார்ப்போம் பெட்டி கட்ட முடியுதான்னு பார்ப்போம். இல்லைனா இதில் தான் பேக் பண்ணி ஆகணும், வேறு வழியே கிடையாது. லக்கேஜ் பேக் பண்ணையில் பாக்ஸ் எல்லாத்தையும் பிரிச்சிடணும். இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் இப்படி இருக்கிறது எல்லாத்தையுமே பிரித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற ட்ரெஸ்ஸை வந்து இந்த மாதிரி போட்டுக்கணும். அப்போ தான் வந்து திங்ஸ் இந்த உடையிற ஐட்டங்கள்லாம் உடையாது. ஓரளவுக்கு இந்த ட்ரெஸ்ஸு இந்த துணியெல்லாம் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். ஸோ இது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணிருங்க. டாடா சொல்லிரு.